ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷோபா வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு நம்ம நோவேர் அப்படிங்கிற ஒரு சூப்பரான சர்வைவல் மூவி தான் பார்க்க போறோம். ஸ்பெயின்ல உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டுருச்சு. எல்லாருக்கும் தேவையான போதுமான அளவு பொருளோ தண்ணியோ எதுவும் கிடைக்காம பற்றாக்குறையா இருக்கு. இதனால அங்க என்ன பண்றாங்கன்னா, வயசானவங்க, கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள் எல்லாரையும் தேடி தேடி கொன்னுகிட்டு இருக்காங்க. இதனால பொம்பளைங்களையும் குழந்தைங்களையும் எப்படியாவது காப்பாத்தணும்னு சொல்லி அவங்க வீட்டு ஆளுங்கெல்லாம் அவங்களை காப்பாத்தி வேற நாட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னு முடிவு பண்றாங்க. இதை ஒரு கும்பல் பணத்தை வாங்கிட்டு அவங்களை சேஃபா வேற நாட்டுல கொண்டு போய் விடுறோம் அப்படின்னு பணம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படிதான் நம்ம படத்தோட ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் போறாங்க. அவங்க கிட்ட அந்த ஏஜென்ட்டுக்கு கொடுக்கற அளவுக்கு பணம் இல்ல. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்க போட்டிருந்த வெட்டிங் ரிங்க கழட்டி கொடுத்துட்டு அந்த கண்டெய்னருக்கு போறாங்க. அந்த கண்டெய்னர்ல இவங்கள மாதிரியே அங்க நிறைய பேர் இருக்காங்க. இவங்க கண்டெய்னருக்குள்ள போய் உட்காந்துக்கிட்டு இவங்க சோக கதையெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் நிறைய மாத கர்ப்பிணியா இருக்காங்க. அதனாலதான் அவங்களை காப்பாத்துறதுக்காக அவங்களை கூட்டிட்டு தப்பிச்சு ஓடி வந்திருப்பாப்ல ஹீரோ. குழந்தை பிறந்தா நோவான்னு தன்னோட பாட்டியோட பேரை வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காப்ல. அதுக்கு ஹீரோயின் 2 நாளாவே குழந்தையோட அசைவு தெரிய மாட்டேங்குது, ஏன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த குழந்தைக்கு முன்னாடியே அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருந்திருக்கு. அந்த குழந்தைய இந்த போராட்டத்துல தூக்கிட்டு போயிருந்திருப்பாங்க. அந்த கண்டெய்னரோட டோரை யாரோ தட்டுறாங்க. எல்லாரும் அமைதியா பயந்து போய் நின்னுட்டு இருக்காங்க. யாரா இருக்குன்னு பாத்துக்கிட்டு நின்னுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ நிக்கதான் போய் அந்த டோரை ஓபன் பண்றான். ஓபன் பண்ணதுதான் ஆச்சு. போத எவ்வளவு பேர் அந்த கண்டெய்னர்ல ஏறாங்க. இவன் டோரை ஓபன் பண்றதுக்காக வந்தான் இல்லையா, எல்லாரும் முன்னாடி போயிடுறாங்க. இவன் மட்டும் பின்னாடியே லாக் ஆயிடுறான். கீழே இருக்கிறவர் இன்னொரு கண்டெய்னர் வந்துகிட்டு இருக்கு, நீங்க பாதி பேர் அதுல ஏறிக்கோங்க, இவ்வளவு பேர் இந்த கண்டெய்னர்ல போகாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாப்ல. ஆனா யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஹீரோ இல்ல சார், நான் என் ஒய்ஃபோட வந்தேன், என் ஒய்ஃப் உள்ள இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா அவன் சொல்றதை யாரும் கேட்காம அவனை புடிச்சு வெளியே தள்ளி விட்டுறாங்க. ஹீரோயினும் முன்னாடி ஓடி வருவா. அவ வர அந்த கண்டெய்னரை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இவளும் உடனே பயந்து போய் அந்த கண்டெய்னர்ல ஒரு ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டை வழியா எட்டி பார்த்தா வெளியில இன்னொரு கண்டெய்னர்ல நம்ம ஹீரோ இன்னும் சில ஆட்கள் எல்லாமே ஏத்திக்கிட்டு இருப்பாங்க. அந்த கண்டெய்னர்ல 107 எழுதிருக்கும். அதை அடையாளத்துக்கு வச்சுக்கிறா. உடனே நிக்கோவுக்கு போன பண்றா. அவன் போனை அட்டன் பண்ணி, நீ எதுக்கும் பயப்படாத, நம்மளோட திங்ஸ் சாப்பாடு மட்டும் பத்திரமா வச்சுக்கோ, கண்டிப்பா நம்ம மீட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இவளுக்கு என்ன டவுட்னா, நம்ம 2 பேரையும் ஒரே இடத்துக்கு தான் கூட்டிட்டு போறாங்களா, நம்ம எல்லாம் ஒரே இடத்துக்கு தான் போக போறோமா, ஒரே நாட்டுக்கு தான் போக போறோமா அப்படிங்கிற மாதிரி டவுட். எங்க போறோம்னு பாக்கலாம், நீ பயப்படாம இரு அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறோம். இவங்க இப்படி போற வழியில தண்ணிக்காக எல்லாரும் சண்டை பண்றதை நம்மளால பார்க்க முடியுது. நம்ம ஊர்ல எப்படி பொம்பளைங்க எல்லாம் குடத்தை வச்சுட்டு அடிச்சிட்டு கிடப்பாங்கல்ல, அதே மாதிரி இங்க எல்லாரும் தண்ணி கேன் வச்சுக்கிட்டு தண்ணிக்கு சண்டை பண்ணிட்டு இருக்காங்க, அடிபட்டுக்கிறாங்க. இப்படிதான் கலவரம் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா பற்றாக்குறையா இருக்குல்ல, பொருள் எல்லாருக்கும் தேவையான அளவு கிடைக்க மாட்டேங்குது. அதனால எனக்கு உனக்கு நல்லா முந்திக்கிறாங்க. அதே மாதிரி மாசமா இருக்கிற பொண்ணுங்களையும் குழந்தைங்களையும் வலுக்கட்டாயமா வண்டியில ஏத்துறதையும் நம்மளால பார்க்க முடியுது. அவங்க எல்லாத்தையும் கட்டாயப்படுத்தி கொல்றதுக்காக கூட்டிட்டு போறாங்கன்னு நினைக்கிறேன். வண்டியில ஏறின பொண்ணுங்க எல்லாருமே கத்திக்கிட்டு இருக்காங்க, எங்களை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப பயந்து நடுங்கிட்டு உட்காந்துருக்கா. ரொம்ப தூரம் அந்த லாரி போயிடுது. ஒரு இடத்துல போய் திடீர்னு சடன் பிரேக் போட்டு அந்த லாரி நிக்குது. அங்க அந்த கண்டெய்னர்ல இருக்கிற ஒரு பொண்ணு எல்லாரையும், நீங்க மெதுவா எந்திரிச்சு பின்னாடி போங்க, யாரும் சத்தம் போடாதீங்க, பின்னாடி போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதே மாதிரி கண்டெய்னர் பின்னாடி போயிடுறாங்க. என்ன ஆச்சு, என்ன நடக்குது, ஏன் இப்படி சொல்றான்னு வெளியில எட்டி பார்க்கும்போது பார்த்தா போலீஸ் மாதிரி தெரியுது. போலீஸ் தான் நினைக்கிறேன். வர்ற எல்லா வண்டியும் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிதான் இந்த வண்டியும் செக் பண்றாங்க. டிரைவரை கூப்பிட்டு இறக்கி வண்டியோட பேப்பர்ஸ் எல்லாம் காட்டுங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு அந்த கண்டெய்னரையும் ஓபன் பண்ணி உள்ள வராங்க. பார்த்தா அந்த கண்டெய்னர்ல யாருமே இல்ல. ஒருவேளை இது வேற கண்டெய்னரா என்னன்னு தெரியல. ஆனா உள்ள யாருமே இல்ல. இந்த மொட்டை போலீஸ் தான் ஹெட் போல இருக்கு. கண்டெய்னர்ல ஏறி டார்ச் அடிச்சு எல்லாம் செக் பண்றாரு. திடீர்னு வேற ஒரு ஆபீசரை கூப்பிட்டு, இந்த இடத்துல கார்னர்ல நின்னு நீ ஷூட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவர் கீழே போய் நின்னுக்கிறாரு. அந்த ஆபீசரும் ஷூட் பண்ணா அந்த கண்டெய்னர்ல காவாசி தூரத்துக்கு இந்த பக்கம் தான் அந்த புல்லட் வெளியில வருது. அந்த மொட்டை போலீஸோட டவுட் கிளியர் ஆயிடுது. இப்ப அப்படியே அந்த கண்டெய்னருக்குள்ள ஏறி உள்ள இருக்கிறவங்க எல்லாரும் வெளியில வாங்க, நாட்டுல உணவு பற்றாக்குறையினால வயசானவங்க, கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள் எல்லாத்தையுமே கொல்றாங்கன்னு எனக்கும் தெரியும். ஆனா நான் அப்படி பண்ண மாட்டேன். நீங்க எல்லாம் யாரை நம்பி போய்கிட்டு இருக்கீங்க? பணத்தை வாங்கிட்டு காத்து கூட போகாத அந்த கண்டெய்னருக்குள்ள உங்க எல்லாத்தையும் பூட்டி வேற நாட்டுக்கு சேஃபா கொண்டு போறாங்கன்னு நினைச்சீங்களா? கண்டிப்பா இல்ல. அப்படி ஒரு இடமே இல்ல. நீங்க ஏமாறதான் போறீங்க, உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நீங்க இப்ப வெளியில வரலன்னா உங்களை சுட்டு கொல்றதுக்கும் எனக்கு அதிகாரம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாரு. இவரு சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்திலேயே நம்ம ஹீரோயின் மியா என்ன பண்றான்னா, அங்க ஒரு பெருசா ஒரு பொட்டி இருக்குது. அந்த பொட்டி மேல ஏறி சத்தம் போடாம அமைதியா படுத்துக்கிறா. கீழே இருக்கிறவங்களையும் மேல ஏற சொல்லுவா. அதுக்குள்ள அந்த கூட்டத்துல இருக்கிற ஒரு பொண்ணு என்ன பண்றானா, அந்த ஷட்டரை ஓபன் பண்ணிடுறா. அடுத்த நிமிஷமே அந்த மொட்டை போலீஸ் அவளை நெத்திலேயே ஷூட் பண்ணி கொன்னுடுறான். கொன்னுட்டு மத்தவங்களையும் ஷூட் பண்ணி கொல்லுங்க அப்படின்னு ஆர்டர் கொடுத்துறான் மத்த போலீஸ்க்கு. அவங்க பட்டு 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 பட்டுன்னு ஒவ்வொருத்தரா சுட்டு கொன்னுகிட்டு இருக்காங்க. இவ பயந்து நடுங்கிட்டு படுத்திருக்கிறா. ரத்தம் எல்லாம் இவன் முகத்துல தெரிக்குது. எல்லாத்தையும் சுட்டு கொன்னுட்டு இந்த டெட் பாடி எல்லாம் டிஸ்போஸ் பண்ணிட்டு அந்த இடத்தையும் தண்ணி ஊத்தி கழுவி விட்டுட்டு கண்டெய்னரை லாக் பண்ணிட்டு போயிடுறாங்க. இங்க இவ பாவம் பயந்து நடுங்கிட்டு இருக்கா. உடனே புருஷனுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறா, எங்க கண்டெய்னர்ல எல்லாத்தையும் சுட்டு கொன்னுட்டாங்க, நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிட்டு இப்ப அப்படியே கீழே உட்காந்துருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கண்டெய்னர் ஏதோ ஷேக் ஆகிற மாதிரி அசைற மாதிரி இவளுக்கு தெரியுது. என்னன்னு பார்த்தா அந்த கண்டெய்னர் ஒரு கிரெயின் மூலமா கப்பல்ல ஏத்திட்டு இருக்காங்க. நம்மள கப்பல் மூலமா வேற ஒரு நாட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. நம்ம புருஷனும் இங்கதான் எங்கேயாவது
எங்கேயாவது இருப்பான் அப்படிங்கிற மாதிரி. உடனே புருஷனுக்கு போனை போட்டு பாக்குறா. அவன் போனை அட்டன் பண்ண மாட்டேங்கிறான். நீ எங்க இருக்க? நான் வந்து இங்க ஹார்பர்ல இருக்கேன், நீ எங்க இருக்க அப்படிங்கிற மாதிரி வாய்ஸ் மெசேஜ் போட்டு விட்டு உட்கார்ந்து இருக்கும் போது அங்க அந்த இறந்தவங்க எடுத்துட்டு வந்திருப்பாங்கல்ல பையெல்லாம், அந்த பையெல்லாம் அங்க கிடக்குது. அதை எடுத்து செக் பண்ணும்போது அதுல வந்து ட்ரில்லிங் மிஷின், வாட்டர் பாட்டில், போனு, அப்புறம் அந்த ஹேண்ட் லைட் கையில வச்சு இப்படி அழுத்தி பிடிச்சா எரியும்ல அந்த மாதிரி லைட் எல்லாமே இருக்கு. எல்லாம் சேஃப்டிக்காக எடுத்து வச்சுக்கிறா. அந்த பேக்கோட எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு பக்கமா அப்படி சாஞ்சு படுக்கலாம்னு சொல்லி அவ படுத்து தூங்க ஆரம்பிக்கிறா. கொஞ்ச நேரத்துல அந்த கண்டெய்னர் எல்லாம் பயங்கரமா ஆடுது. இவளை அப்படி இப்படி தூக்கி போடுது. இவ அப்படி தட்டு தடுமாறி அங்க இருக்கிற கயிறை ஒண்ணு பிடிச்சி எந்திரிச்சு என்ன நடக்குதுன்னு வெளியில எட்டி பார்க்கும் போதுதான் தெரியுது. பலத்த புயல் காத்து வீசிக்கிட்டு இருக்குது. கடல் எல்லாம் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்குது. அதுல இந்த கப்பல் பயங்கரமா ஆடிக்கிட்டு இருக்கு. வேற கண்டெய்னர்ல மக்கள் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கள வந்து வெளியில எல்லாம் காப்பாத்திட்டு இருக்காங்க. என்ன யாராவது இருக்காங்களா பாருங்க, எல்லாம் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் காப்பாத்திட்டு இருக்காங்க. இவளும் அதை பார்த்துட்டு நான் இங்க இருக்கேன், என்ன யாராச்சும் காப்பாத்துங்கன்னு சொல்லி கண்டெய்னர்ல உதைக்கிறா, அடிக்கிறா, குத்துறா, என்னென்னமோ பண்ணி பாக்குறா, சத்தம் போடுறா, காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சத்தம் போடுறா. ஆனா யாருக்குமே இவ கத்துறது கேட்க மாட்டேங்குது. மத்த கண்டெய்னர் எல்லாம் போய் ஓபன் பண்ணி காப்பாத்துறாங்க. இவளும் கத்தி கத்தி களைச்சு போறா. ஒரு செகண்ட்ல அவளை பயங்கரமா தூக்கி போடுது. இவளும் பறந்து போய் அந்த பக்கம் விழுகிறா. விழுந்தவ அப்படியே மயங்கிடுறா. மறுபடியும் மயக்கம் தெளிஞ்சு முழிச்சு பார்க்கும்போது அந்த கண்டெய்னர்ல தண்ணி நிக்குது. மெதுவா எந்திரிச்சு இப்ப நம்ம எங்க இருக்கோம்னு பாக்கலாம்னு அந்த ஓட்ட வழியா பார்த்தா நாலா பக்கமும் கடல் தண்ணி தான் தெரியுது. அந்த பக்கமும் பாக்குறா, இந்த பக்கம் பாக்குறா, அந்த பக்கம் பாக்குறா. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் தண்ணியா தான் தெரியுது. அதுக்கப்புறம் தான் கண்டெய்னர் கடல்ல விழுந்துருச்சுங்கிறது தெரியுது. சுத்தி நிறைய கண்டெய்னர் கடல்ல மிதந்துகிட்டு இருக்கு. நிக்கோக்கு உடனே போன் பண்ணி சொல்லலாம்னு சொல்லிட்டு போனை தேடினா போன் அவகிட்ட இருக்காது. கண்டெய்னர்ல அவ அங்க இங்கன்னு விழுந்தா இல்லையா, அதுல கீழே விழுந்து டேமேஜ் ஆயிருக்கும். டச் ஸ்கிரீன் ஒர்க் பண்ணாம இருந்திருக்கும். பேட்டர்ன் போட்டு லாக் எடுக்கவே முடியாது. அவ ஒரு பேக்ல இருந்து ஒரு போன் எடுத்தால அந்த போன் எடுத்து ட்ரை பண்ணலாம்னு போட்டா அந்த போன்ல சிக்னலே கிடைக்காது. சரி என்னடா பண்றதுன்னு உட்காந்துட்டு இருக்கும்போது அப்பதான் கவனிக்கிறா அந்த கண்டெய்னர்ல 2 ஓட்ட வழியா தண்ணி உள்ள வந்துகிட்டு இருக்கு. இத பாத்துட்டு அவ என்ன பண்றான்னா அங்க நிறைய அட்டை பாக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுல ஏதாவது கிடைக்குமா இந்த ஓட்டையெல்லாம் அடைக்கிறதுக்கு அப்படின்னு ஒண்ணுன்னா ஓபன் பண்ணி பாக்குறா. ஒரு இதுல வந்து நிறைய சின்ன சின்னதா ஸ்டோரேஜ் பாக்ஸ் எல்லாம் இருக்கு. ஒரு இதுல வந்து ட்ரிங்க்ஸ் பாட்டிலா இருக்கு. ஒரு இதுல வந்து ஏதோ கிளாத் எல்லாம் வச்சிருக்காங்க. ஒரு பாக்ஸ் மட்டும் மேல அந்தரத்துல இருக்குது. அது வந்து ஏதோ கட்டி வச்சிருந்திருப்பாங்க போல. கண்டெய்னர் வந்து விழுகும் போது தலைகீழா விழுந்துருச்சு. அது வந்து அந்த இடத்துல நிக்குது. அப்படியே அதை ஓபன் பண்ணலான்ட்டு போய் ஓபன் பண்ணி பாக்குறா. அவளால ஓபன் பண்ண முடியல. அப்படியே தேடிக்கிட்டே வரும்போது கீழே ஒரு டேப் கிடக்கும். அந்த டேப்பை எடுத்து அந்த 2 ஓட்டையிலும் தண்ணி வராத அளவுக்கு அந்த டேப்பை வச்சு அடைக்கிறா. அதை ஒரு வழியா சேஃபா தண்ணி வராத அளவுக்கு அடைச்சிட்டா. அதுக்கப்புறம் இவங்க வந்து ஒரு போட்டோ ஆல்பம் மாதிரி வச்சிருந்திருப்பாங்க. அது தண்ணியில மிதந்துகிட்டு இருக்கும். அதை எடுத்து பாத்துக்கிட்டு இருப்பா. அப்படி பாத்துக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு யாரோ கத்துற சவுண்ட் எல்லாம் கேக்குது. எங்களை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு அலற சத்தம் கேக்குது. இவ்வளவு என்ன ஏதுன்னு அந்த ஓட்ட வழியா பாக்கும்போது 107 போட்ட ஒரு கண்டெய்னர் தண்ணிக்குள்ள முழுகிட்டு இருக்கு. அதுல இருக்கிறவங்க எல்லாரும் காப்பாத்துங்க காப்பாத்துங்க கத்திட்டு இருக்காங்க. கண்டெய்னர் தண்ணியில முழுக முழுக இவ என்ன பண்றானா, ஒரு போன் வச்சிருந்தால அதுல இருக்கிற சிம்ம கழட்டி ஒரு பேக்ல இருந்து ஒரு போன் எடுத்தால அந்த போன்ல அந்த சிம்ம போட்டு புருஷனுக்கு போன் பண்றா. ஆனா அவன் எடுக்க மாட்டேங்கிறான். இங்க கண்டெய்னர் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணிக்குள்ள முழுகிட்டே இருக்கு. என்ன மட்டும் தனியா விட்டு போயிடாத போயிடாத இங்க இவ கத்திக்கிட்டு இருக்கா. ஆனா அந்த கண்டெய்னர் தண்ணிக்குள்ள முழுகி போயிருது. இவ அப்படியே என்ன பண்றதுன்னு தெரியல. கூடவும் யாரும் துணைக்கு இல்ல. தனியா உட்காந்துக்கிட்டு தன்னோட பெரிய பொண்ணையும் கூட்டிட்டு போய் கொன்னுட்டாங்க. வயித்துல இருக்கிற குழந்தையும் துடிப்பே இல்லாம 2 நாளா இருக்கு. புருஷனும் கண்ணு முன்னால கடலுக்குள்ள முழுகிட்டான். இவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியே பிரம பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்கா. ஒரு கத்தி மாதிரி ஒண்ணு இருக்கு. அதை எடுத்து அவ கையை கட் பண்ணிக்கிட்டு நம்மளும் இறந்து போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி கையை கட் பண்ண போறா. அந்த நேரத்துல அந்த குழந்தையோட துடிப்பு அவளுக்கு தெரியுது. இந்த கத்தி எல்லாம் கீழே போட்டுட்டு வயிற்று தொட்டு பார்த்துட்டு என் குழந்தை உயிரோட தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேல அவளால சாக முடியாது இல்லையா, குழந்தைக்காக உயிரோட தான் இருந்தாகணும். அப்படியே அந்த அட்டைப்பொட்டி மேலேயே அப்படியே படுத்துக்கிறா. இவ படுத்திருக்கிறதுக்கு நேரா மேலதான் இன்னொரு அட்டை பாக்ஸ் வந்து அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கு. அது ஆல்ரெடி கட்டி தான் வச்சிருக்காங்க. அது அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கு. அது வேற விழுந்துருமோன்னு பயம். டார்ச் லைட்டை வச்சு அடிச்சு அடிச்சு பாத்துக்கிட்டே படுத்திருக்கா. வித்தியாசமான சவுண்ட் எல்லாம் வேற கேக்குது. அந்த சவுண்ட்ல வேற லைட் ஆஃப் பண்ணா அவளுக்கு பயமா இருக்கு. லைட் அடிச்சு அடிச்சு பாத்துக்கிட்டே படுத்திருக்கா. நல்லா தூங்கிட்டு இருக்கா. திடீர்னு கண்ணு முழிச்சு பார்க்கும்போது கண்டெய்னர்ல தண்ணி மேல ஏறி இருக்கு. தண்ணி ஏறினதுனால இவ கொஞ்சம் கொஞ்சமா மேல அந்த அட்டை பாக்ஸ் பக்கத்துல வந்துட்டா. அவ இதை பார்த்துட்டு பயந்து இறங்கி ஓடுறா. இவ இந்த பக்கம் வந்ததும் இந்த பக்கம் அந்த அட்டை பாக்ஸ் கீழே விழுந்து உடையுது. உள்ள ஒரே வாத்து பொம்மையா தான் இருந்திருக்கு, வேற எதுவும் இல்ல. இவ இந்த பக்கம் பயந்து ஓடி வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியும் மேல ஏறுது. கண்டெய்னர் முழுக ஆரம்பிக்குது. இவளும் பயந்து எப்படியாவது மேல ஏறலாமான்னு ஒரு கயிறு பிடிச்சு தொங்குறா. ஆனா அவளால எங்கேயும் ஏற முடியல. தண்ணி மேல ஏறி கண்டெய்னர் முழுகிறது. இவளும் தண்ணிக்குள்ள முழுகிறா. பார்த்தா அது கனவு. தூக்கத்துல இருந்து கத்திக்கிட்டே எந்திரிக்கிறா. ஆனா தண்ணி வந்து இவ தூங்குறதுக்கு முன்னாடி இருந்த அளவை விட இப்ப கொஞ்சம் மேல ஏறிதான் இருக்கு. தண்ணி உள்ள வராத மாதிரி 2 ஓட்டையில டேப் ஓட்டி வச்சிருப்பால, அந்த டேப் எல்லாம் பிச்சுக்கிட்டு தண்ணி எல்லாம் உள்ள வந்திருக்கும். இப்படியே தண்ணி எல்லாம் ஏறிக்கிட்டே இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா கண்டெய்னர் முழுகிரும். அதனால எப்படியாவது இதை அடைச்சுதான் ஆகணும். எதுலயுமே இந்த ஓட்டையை அடைக்கிறதுக்கான ஒரு பொருளும் இல்ல. எப்படியாவது அந்த அட்டை பாக்ஸ் ஓபன் பண்ணா அதுல என்ன கிடைக்குதுன்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கத்தி எடுத்து அதை அறுத்து விட்டு ஓபன் பண்ணா அதுலயுமே கண்டெய்னர் பாக்ஸ் தான் இருக்கு. இதை வச்சு என்ன பண்றது, இதுலயும் இந்த பாக்ஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கும் போதுதான் இவளுக்கு ஒரு ஐடியா வருது. அந்த கண்டெய்னர் பாக்ஸ்ல இருக்கிற மூடியில அந்த கிரிப்புக்காக ஒரு லப்பர் இருக்கும்ல, அந்த லப்பரை எடுத்து கட் பண்ணி ஒவ்வொரு ஓட்டையிலையும் சொருகி தண்ணி உள்ள வராத மாதிரி அடைச்சிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம நிறைய அட்டை பாக்ஸ்ல டிவி, ஏசி இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஏசி ஃபிட் பண்றதுக்கு பைப் மாதிரி இருக்கும்ல, அந்த பைப்பை எடுத்து அந்த ஓட்டைக்குள்ள விட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அந்த டப்பாவில முண்டு முண்டு ஓரளவுக்கு கண்டெய்னர்ல இருக்கிற தண்ணி எல்லாம் வெளியேற்றா. இப்ப அப்படியே டயர்டா போய் உட்காந்துருக்கும் போது அந்த போன் அடிக்குது. யாருன்னு எடுத்து பார்க்கும்போது நிக்கோ தான் பேசுறான். அந்த கண்டெய்னர் கடல்ல முழுகிருச்சு, அவன் செத்து போயிட்டா நினைச்சிருப்பான்ல. ஆனா அவன் சாகல. ஏன்னா பாதி தூரத்திலேயே அந்த கண்டெய்னர் இருக்கிறவங்கள பாதி பேர்த்த இறக்கி விட்டுருப்பாங்க. அதனால இவங்க கடலுக்கு வந்திருக்க மாட்டாங்க. சார்ஜ் இல்லாதனாலதான் போன் அட்டன் பண்ண முடியல. நீ
பயப்படாம இரு, நானும் சீக்கிரமா வந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்பதான் இவ வந்து கடல்ல மாட்டிட்டு இருக்கிற விஷயத்த சொல்றா. கண்டெய்னர் வந்து கடல்ல மிதந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்றா. நீ எதுக்கும் பயப்படாத, நான் வரேன், நான் வந்து உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறான். போனை வச்சதுக்கு அப்புறம் அவளுக்கு டெலிவரி பெயின் ஸ்டார்ட் ஆயிடுது. அதே நேரத்துல இடி மின்னலோட மழையும் வர ஆரம்பிக்குது. இவ எங்க பெயின்ல பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கா. அவளால ஒண்ணும் முடியாது, பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கா. மழையும் பெஞ்சிக்கிட்டு இருக்கு, தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வர ஆரம்பிச்சிட்டு இருக்கு. அந்த நேரத்துல திரும்பவும் நிக்கோ கிட்ட இருந்து போன் வருது. இந்த வழியோடவே இந்த போனை எடுத்து அட்டன் பண்ணி அவங்ககிட்ட விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கும்போது கை தவறி தண்ணிக்குள்ள விழுந்துருது. மழை பயங்கரமா பெஞ்சிட்டு இருக்கு. அந்த மழையிலேயே அந்த கடல் தண்ணியிலேயே அவளுக்கு டெலிவரி ஆகுது. குழந்தை பிறந்ததுல இருந்து அழுகவும் இல்ல, பேச்சு மூச்சு இல்லாம இருக்கு. தோல்ல தூக்கி போட்டுக்கிட்டு அது முதுகுல தட்டுறா. அதுக்கப்புறம் தான் அதுக்கு மூச்சு வருது, அழுக ஆரம்பிக்குது. அந்த குழந்தைக்கு அவளால ஃபீட் பண்ணவே முடியல. பசியில பாவம் கத்திக்கிட்டே இருக்கு. கத்தி களைச்சு போற மாதிரி அழுதுகிட்டு இருக்கு. மழையும் இப்ப நின்றுது. கண்டெய்னருக்குள்ள தண்ணி ஓரளவுக்கு மேல ஏறிக்குச்சு. தண்ணி இப்படி உள்ள வந்துகிட்டே இருக்கு. எப்படியாவது குழந்தைய காப்பாத்தியே ஆகணும். அதனால இவ என்ன ஐடியா பண்றானா, ட்ரில்லர் மிஷின் வச்சிருந்தால அந்த ட்ரில்லர் மிஷினை வச்சு கண்டெய்னர் டாப்ல ஓட்ட போட்டு ஓபன் பண்ணி வெளியில போனாதான் நம்ம தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு முடிவு பண்றா. அந்த ட்ரில்லரை வச்சு ஒவ்வொரு ஓட்டையா போட்டுக்கிட்டு இருக்கா. இந்த குழந்தை ஆல்ரெடி பசியில கத்திக்கிட்டு இருக்கு. இப்ப இந்த ட்ரில்லர் சவுண்ட்ல வேற இன்னும் பயங்கரமா கத்த ஆரம்பிக்குது. அது கத்துற கத்துல மூச்சே நின்றும் போல இருக்குது. வரான்னு அப்படி கத்திக்கிட்டு இருக்கு. சரி, இவ்வளவு அந்த ட்ரில்லர் மிஷினை வச்சுட்டு வந்து அந்த குழந்தைய தூக்கி சமாதானப்படுத்துறா. ஆனா அது பசியில இருக்கிறதுனால அது அழுகை நிப்பாட்டவே இல்லை. இன்னும் இருக்க அதோட அழுகையும் சத்தமும் அதிகமா தான் ஆயிட்டு இருக்கு. இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அது அழுகை நிப்பாட்ட மாட்டேங்குதுங்கிற கோவத்துல குழந்தைகிட்ட கத்த ஆரம்பிக்கிறா, கோவப்படுறா. அப்படியே கத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா தொண்டை தண்ணி வத்தி செத்தே போயிருவேன், சாகணும்னு ஆசைப்படுறியா நீ அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. அந்த குழந்தை பாவம் பசியில கத்துது. இவ வந்து ஒவ்வொரு நாளும் டே 1 டே 2 சொல்லி அந்த தண்ணியோட அளவை கணக்கிட்டுட்டே வரா. குழந்தை அழுகையை நிப்பாட்டுற மாதிரியே தெரியல. அது கத்தி கத்தி அது குரலே மாறி போற அளவுக்கு கத்திக்கிட்டு இருக்கு. இப்ப ஒரு வழியா அவளால குழந்தைக்கு ஃபீட் பண்ண முடியுது. குழந்தை பசியை ஆத்தி அமைதியா தூங்க வைக்கிறா. தூங்கும் போது ட்ரில் பண்ண முடியாது இல்லையா, அதனால இருந்த 1-2 பிரெட்டையும் சாப்பிட்டுட்டு இவளும் படுத்து தூங்கிடுறா. குழந்தை முழிச்சதுக்கு அப்புறம் திரும்பவும் ட்ரில் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்படி ட்ரில் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ட்ரில்லிங் மிஷினும் ஒர்க் ஆக மாட்டேங்குது, ஆஃப் ஆயிடுது. சரின்ட்டு இப்ப என்ன பண்றானா, ஆல்ரெடி அவளோட போன்ல இருந்த சிம்ம கலட்டி இந்த போன்ல போட்டிருப்பா. இப்ப அந்த போன் தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு, அது ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதனால அந்த சிம்ம கலட்டி திரும்ப மறுபடியும் அவளோட போன்லயே போட்டு பாக்குறா. போன் ஆன் ஆயிருது. ஆனா அந்த போன்ல தான் பேட்டர்ன் போட முடியல. அன்லாக் பண்றதுக்கு ட்ரை பண்றா. ஆனா அவளால பேட்டர்ன் போட முடியல. அந்த கோவத்துல அங்க இருக்கிற டப்பாவெல்லாம் தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கா. அப்ப அங்க ஒரு கத்தி இருக்கிறத பாக்குறா. அந்த கத்தியை எடுத்து அந்த ட்ரில் பண்ணது மீதி கேப் இருக்குதுல்ல, அதை வந்து கத்தியை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணிட்டு இருக்கா. கையெல்லாம் கட் ஆகி ரத்தம் வந்துகிட்டு இருக்கு. அவளால முடியல, ரொம்ப டயர்ட் ஆகுறா. ஏன்னா அவகிட்ட சாப்பிடறதுக்கும் எதுவும் இல்ல, தீர்ந்துருச்சு. ரொம்ப டயர்ட் ஆயிடுறா. அவளால அதை கட் பண்ணவே முடியல. திரும்ப அப்படியே இறங்கி வந்து அந்த டயர்ட்லயே படுத்துக்கிறா. முடியல அவளால. படுத்திருக்கும் போது அவளுக்கு பசி ஓவரா எடுத்துருது. சாப்பிடவும் எதுவும் இல்ல. பசியில அவளுக்கு தூக்கமும் வரல. பொறுமையா எந்திரிச்சு லைட் அடிச்சு ஏதாவது கிடைக்குமான்னு தேடி பாத்துக்கிட்டே வரும்போது டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் அவளோட தொப்புள் கொடி சதையோட வெளியே வந்திருக்கும். அதை வந்து ஒரு டப்பால போட்டு வச்சிருந்திருப்பா. அந்த டப்பா அங்க மிதந்துகிட்டு இருக்கு. வேற வழி இல்ல, அவளுக்கு எனர்ஜி வேணும்னா எதையாவது சாப்பிட்டுதான் ஆகணும். இங்க சாப்பிடறதுக்கு எதுவுமே கிடைக்கல. வேற வழி இல்லாம அதை சாப்பிட ஆரம்பிக்கிறா. அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பயங்கரமான சத்தம் கேக்குது. வெளியே திமிங்கலம் போடுற சத்தம். குழந்தை வேற தூங்கிட்டு இருக்கு. இவ அப்படியே மெதுவா போய் அந்த ஓட்ட வழியா வெளியில பாக்குறா. அப்ப ஒரு திமிங்கலம் வேகமா இந்த கண்டெய்னர் வந்து தாக்குது. இவ பறந்து போய் கீழே விழுகிறா. அதுல அந்த குழந்தையும் முழிச்சுக்கிட்டு பயங்கரமா கத்துது. இந்த குழந்தைய தூக்கி குழந்தையோட அழுகையை அடக்கிட்டே நின்னுகிட்டு இருக்கா. அப்ப திரும்பவும் அந்த திமிங்கலம் தாக்க ஆரம்பிக்குது. கையில ஒரு கம்பியை வச்சுக்கிட்டு அந்த கண்டெய்னர்லயே பட்டுன்னு அடிக்கிறா. அந்த திமிங்கலமும் அமைதியா போயிருது, எந்த சத்தமும் இல்ல. இப்ப அப்படியே குழந்தைய கொண்டு போய் மெதுவா படுக்க வச்சுட்டு திரும்பவும் அந்த கத்தியை எடுத்து அறுக்க ஆரம்பிக்கிறா. அப்படியே அறுத்துக்கிட்டே இருக்கும்போது கத்தி வந்து அப்படியே கட் ஆயிருது. அதனால அந்த கத்தியை தூக்கி போட்டு திரும்ப வந்து உட்காந்துக்கிறா. தண்ணி இருக்கான்னு பார்த்தா தண்ணி வாட்டர் பாட்டில ஒரு சொட்டு கூட இல்ல. அதனால ரொம்ப டயர்ட் ஆயிடுறா. தண்ணி இல்ல, சாப்பாடு இல்ல, ரொம்ப டயர்ட் ஆயிடுறா. அப்படியே மயக்கத்திலேயே உட்கார்ந்து இருக்கிறா. அந்த மயக்கத்திலேயே இறந்து போன முத குழந்தை இவ முன்னாடி வந்து நின்னு, என்ன ஏன் தூக்கிட்டு போக விட்டீங்க, என்ன ஏன் நீங்க காப்பாத்தணும்னு நினைக்கல, என்ன ஏன் நீங்க சாக விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நிக்கோ வந்து, நீ எதுக்கும் கவலைப்படாத மியா, நான் உன்னை வந்து எப்படியும் காப்பாத்துவேன், நீ கவலைப்படாம இரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் அந்த மயக்கத்திலேயே அவளுக்கு இந்த நினைவுகள் எல்லாம் வந்துட்டு போகுது. மழை பெய்ய ஆரம்பிக்குது. கண்டெய்னர் மேல எல்லாம் ஓட்ட போட்டு வச்சிருக்கா இல்லையா, அதனால மழை தண்ணி எல்லாம் உள்ள வருது. அந்த மழை தண்ணி எல்லாம் இவ மேல பட்டதும் மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சு அந்த டப்பாவுல அந்த மழை தண்ணியை புடிச்சு குடிக்க ஆரம்பிக்கிறா. அந்த தண்ணியை குடிச்சதுக்கு அப்புறம் இவளுக்கு கொஞ்சமா ஸ்ட்ரென்த் வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இவ என்ன பண்றானா, அங்கிருந்து துணியெல்லாம் கிழிச்சு ஜாயின் பண்ணி கட் பண்ண தகரத்துக்கு சென்டர்ல அந்த துணியை விட்டு இவ ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் கொடுத்து அதை வளைக்க ஆரம்பிக்கிறா. கொஞ்சம் கொஞ்சமா அது அப்படியே வளைஞ்சு வருது. வளைஞ்சு ஒரு டோர் மாதிரி ஓபன் ஆயிடுது. இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இதை அப்படியே ஓபன் பண்ணிட்டோங்கிற சந்தோஷம் அவளுக்கு. மெதுவா ஏறி அந்த கண்டெய்னர் மேல வந்துடுறா. அப்படியே அந்த லாங் ஷாட்ல அந்த கடலை காமிக்கிறாங்க பாருங்க. சுத்தி கடல், கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் தண்ணி தான் இருக்கு. நடுவுல தன்னந்தனியா அந்த கண்டெய்னர் மிதந்துகிட்டு இருக்கு. அவ அப்படியே தன்னோட குழந்தையும் மேல தூக்கிட்டு வந்து அந்த குழந்தைகிட்ட இதுதான் வானம், இதுதான் சூரியன், இதுதான் வெயில், இதுதான் தண்ணி, இதுதான் காத்துன்னு ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த குழந்தை துணியை ஈரம் பண்ணிரும். சரின்ட்டு துணியை மாத்தலாம் அப்படின்ட்டு அந்த துணியை கலட்டி கடல்ல தூக்கி வீசுறா. கடல்ல துணியை தூக்கி போட்டதும் மீன் எல்லாம் வந்து அந்த துணியை மொய்க்க ஆரம்பிக்கும். அந்த மீனை பார்த்ததும் இவளுக்கு ஒரு சந்தோஷம். சாப்பாடு இல்லாம இருக்கு இல்லையா, மீனை பிடிச்சு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஒரு கம்பியில ஒயர்லாம் கட்டி அந்த மீனை பிடிக்கிறதுக்கு தூக்கி தூக்கி போட்டு பாக்குறா. ஆனா ஒரு மீன் கூட கிடைக்க மாட்டேங்குது. இவ்வளவு முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பாக்குறா. அப்புறம் அவளால முடியல, அப்படியே டயர்ட்ல படுத்துக்கிறா. அப்படி படுத்திருக்கும் போது
மேல பிளைட் போகுது. அந்த பிளைட்ட பார்த்ததும் வேக வேகமா கீழே இறங்கி வந்து கண்ணாடி மாதிரி மினுமினு பாக்குறதுக்கு ஒரு பொருளை எடுத்துக்கிட்டு வந்து மேல ஏறும் போது இந்த கம்பி கால்ல பயங்கரமா கிழிச்சு விட்டுருது. அப்படியே கத்திக்கிட்டே அந்த வலியை பொறுத்துக்கிட்டு மேல ஏறி வந்து அந்த பிளைட் கிட்ட அந்த கண்ணாடியை காமிக்கிறா. நான் இங்கதான் இருக்கேன், யாராவது பாருங்க, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லி கண்ணாடி காட்டிக்கிட்டு இருக்கா. இங்க அவளுக்கு ரத்தம் அதிகமா போய்கிட்டு இருக்கு, அவளால முடியல. அப்படியே வலியை பொறுத்துக்கிட்டு மெதுவா கீழே இறங்கி வந்து எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட பொருளா இருக்கும்ல அதுல வந்து ஒரு கம்பியை எடுத்து தைக்கும் போது வலி தெரியாம இருக்கிறதுக்காக அங்க ட்ரிங்க்ஸ் பாட்டில் எல்லாம் இருந்துச்சுல ஒரு பாக்ஸ்ல, அதை எடுத்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவளோட காலை தைக்க ஆரம்பிக்கிறா. காயத்துக்கு தையெல்லாம் போட்டுக்கிட்டு அந்த வலி மயக்கத்தோடவே அப்படியே படுத்து தூங்கிடுறா. திரும்ப கண்ணு முழிச்சதுக்கு அப்புறம் அங்க ஒரு அட்டை பாக்ஸ்ல ஹெட்செட் வயர்லாம் இருந்திருக்கும், அதை எடுத்து ஒரு வலை மாதிரி பின்னி அதை எடுத்துட்டு போய் மீன் பிடிக்கலான்னு போடுறா. குழந்தையோட துணியை போட்டதுன்னா இந்த வாசத்துக்கு மீன் வருது, அதனால அந்த குழந்தையோட துணியவும் போடுறா. இந்த வாட்டி அவளுக்கு வலையில மீன் மாட்டுது. ரொம்ப நாள் பசியில இருந்தவளுக்கு அந்த பச்சை மீன் கூட தேவாமிர்த மாதிரி இருக்கு. அவ்வளவு ரசிச்சு ருசிச்சு சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. சாப்பிட்டு முடிச்சுட்டு கண்டெய்னருக்குள்ள வந்த தண்ணி எல்லாமே பைப்பு வழியா வெளியேற்றிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் திரும்ப வந்து குழந்தைய பாக்குறா, தூங்குறா, மறுபடி போய் மீன் பிடிக்கிறா, சாப்பிடுறா. பிடிக்கிற மீன் எல்லாம் அப்படி ஸ்டோரேஜ் பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சு திரும்ப நமக்கு பசிக்கிறப்ப சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு ஸ்டோர் பண்ணி வைக்கிறா. நிறைய அந்த கண்டெய்னர் பாக்ஸ்ல இருந்துச்சுல அந்த பாக்ஸ்ல எல்லாம் ஏதோ நோட்ஸ் மாதிரி எழுதி ஒவ்வொரு பாக்ஸ்லயும் போட்டு வச்சுக்கிறா. அந்த பாக்ஸ் எல்லாம் மேல எடுத்துட்டு போய் எல்லா பாக்ஸையும் கடலுக்குள்ள தூக்கி வீசுறா. ஒருவேளை நாங்க இப்படி மாட்டிக்கிட்டு இருக்கோம், எங்களை காப்பாத்துங்கன்னு சொல்லி அந்த பாக்ஸ்ல எழுதி வச்சிருக்காளா என்னன்னு தெரியல. எல்லா பாக்ஸ்லயும் ஏதோ நோட்ஸ் எழுதி தூக்கி போடுறா. இப்படியே நாட்கள் போய்கிட்டு இருக்கு. 12வது நாள் ஆயிருச்சு. குழந்தை வந்து தண்ணியிலே இருந்ததுனாலயே என்னவோ தெரியல, கோல்டு பிடிச்ச மாதிரி ஆயிடுது. உடம்புல ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு. அந்த குழந்தைக்கு ஏதாவது கதகதப்பா இருக்கணுமே அப்படிங்கிறதுக்காக ஒரு டப்பாவில துணியெல்லாம் போட்டு அதுல அந்த சரக்கு கொஞ்சம் ஊத்தி பத்த வச்சு விளக்கு மாதிரி ரெடி பண்ணி அந்த ஹீட் மூலமா குழந்தைக்கு கொஞ்சம் வெதுவெதுப்ப கொடுக்குறா. அந்த வெதுவெதுப்புலயே அந்த குழந்தை அப்படியே தூங்கிருது. இவளும் அந்த குழந்தைக்கு தாலாட்டு பாடிக்கிட்டே தூங்கிடுறா. நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது டொம்மு டொம்முன்னு ஏதோ கண்டெய்னர்ல இடிக்கிற மாதிரியே ஒரு சவுண்ட் கேக்குது. இவ அப்படியே மெதுவா எந்திரிச்சு என்னன்னு பாக்கும்போது உள்ள எதுவுமே இடிக்கிற மாதிரி தெரியல. என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த விளக்கையும் எடுத்துக்கிட்டு குழந்தையும் தூக்கிக்கிட்டு கண்டெய்னருக்கு மேல போய் பாக்குறா. இவ அந்த பாக்ஸ் எல்லாம் தூக்கி போட்டா இல்லையா, அதுல ஒரு பாக்ஸ் வந்து கடலோட அலைனால கண்டெய்னர்ல மோதிக்கிட்டு இருக்கு. அதனாலதான் அந்த சத்தம் வந்திருக்கு. அதை பாத்துக்கிட்டு நின்னுகிட்டு இருக்கும் போது நிக்கோ கிட்ட இருந்து போன் வருது. அவன் என்ன சொல்றானா, இந்த சர்வாதிகார கும்பல்ல இருந்து தப்பிச்சு ஓடி இருப்பான், அவனை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து ஷூட் பண்ணிருப்பாங்க. ரத்தப்போக்கு அதிகமா போய்கிட்டு இருக்கு, என்னால உங்களை காப்பாத்த முடியாம போயிருச்சு, என்ன மன்னிச்சிரு மியான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்பதான் மியா வந்து தனக்கு டெலிவரி ஆயிடுச்சுங்கிறதையும் பெண் குழந்தை பிறந்திருக்குங்கிறதையும் சொல்றா. நீ ஆசைப்பட்ட மாதிரி நோவாங்கிற பேரை தான் அவளுக்கு வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே அவளோட போன் பேட்டரி டவுன் ஆகி ஆஃப் ஆயிடுது. சுட்டுட்டாங்கன்னு சொல்றானே, என்னாச்சோ ஏதாச்சும் தெரியலையேன்னு சொல்லி இவ ரொம்ப அழுதுகிட்டு இருக்கா. அப்படியே கண்டெய்னர் மேலேயே படுத்துக்கிட்டு இந்த நிலாவை பாத்துக்கிட்டு யோசனையிலேயே படுத்துக்கிட்டு இருப்பா. அப்பதான் அந்த கோட்ல இருந்து ஸ்னிக்கர்ஸ் ஒன்னு எடுக்கிறா. இந்த ஸ்னிக்கர்ஸ் என்னன்னா, முதல்ல இந்த கண்டெய்னருக்குள்ள வரும்போது நிக்கோ தான் மியாவுக்கு இந்த சாக்லேட்டை கொடுத்திருப்பான். நம்ம எப்போ வேற நாட்டுக்கு போய் சேர்றோமோ அங்க போய் நம்ம 2 பேரும் இந்த சாக்லேட்டை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பான். இவ்வளவு நாளா இந்த கண்டெய்னருக்குள்ள சாப்பாடு இல்லாம பசியில மயக்கத்துல இருக்கும் போது கூட இந்த சாக்லேட்டை சாப்பிடணும்னு அவன் நினைக்கல. பத்திரமா அப்படியே வச்சிருக்கா. எப்படி நம்ம தப்பிச்சு கரைக்கு போயிருவோம், அங்க நம்மள தேடி நிக்கோ வருவான், 2 பேரும் சேர்ந்து இந்த சாக்லேட்டை சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சு ஒரு பாக்ஸ்ல போட்டு பத்திரமா வச்சிருக்கா. இப்ப அப்படியே நாட்கள் போகுது போய்கிட்டே இருக்கு. 26 நாள் ஆயிடுச்சு. இவ என்ன பண்றான்னா, அந்த கண்டெய்னர் பாக்ஸ் எல்லாமே வச்சு ஒரு போட் மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா. ஏன்னா பாதி கண்டெய்னர் முழுகிடுச்சு, இன்னும் கொஞ்சம் தண்ணி மேல வந்துச்சுன்னா கண்டெய்னர் முழுசா முழுகிரும். குழந்தை வந்து எப்படியும் தண்ணிக்குள்ள முழுகாம இருக்கிறதுக்காக அந்த பாக்ஸ் வச்சு ஒரு போட் மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த போட் வந்து ஒயர்லாம் வச்சு பின்னிக்கிட்டு இருக்கும்போது மீன் எல்லாம் பிடிச்சு ஒரு டப்பால போட்டு வச்சிருந்திருப்பால, அந்த மீனை கடல் நார வந்து கொத்தி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. பறவைங்க பறக்குதுனாலே ஆல்மோஸ்ட் கரைக்கு பக்கத்துல வந்தாச்சு அப்படின்னு தானே அர்த்தம். இன்னும் கொஞ்சம் தூரம் போனா நம்ம கரைக்கு போயிருவோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல இருக்கா. அப்ப வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, 2 ஓட்டையில தண்ணி வருதுன்ட்டு கண்டெய்னர் பாக்ஸ் மூடியில இருக்கிற லப்பரை அறுத்து அதுல அடைச்சு வச்சிருப்பால, அந்த லப்பர் வந்து கண்டெய்னர் உள்ள போக போக பிரஷர் தாங்காம அந்த லப்பர் எல்லாம் புடுங்கிட்டு தண்ணி எல்லாம் உள்ள வருது. இன்னமும் சத்தம் கேக்குதுன்னு இவ உள்ள எட்டி பார்க்கும்போது தண்ணி ஃபுல்லா மேல ஏறி இருக்கும். அப்பதான் யோசிக்கிறா, ஸ்னிக்கர்ஸ் வந்து ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சிருந்தால அது உள்ள இருக்கும், அத போய் எடுக்கணுமேன்னு சொல்லிட்டு உள்ள போறா. அந்த பாக்ஸ் நல்லா உள்ள தூரத்துல இருக்கு. இவ அப்படியே மெதுவா உள்ள இறங்கி வரா. சாக்லேட் எடுக்கிறதுக்குள்ள அந்த கால் போய் கீழே ஒரு பெல்ட்ல மாட்டி சுத்திக்குது. இவளால மேல வர முடியல, தண்ணி மேல ஏறிக்கிட்டே இருக்கு. கண்டெய்னரும் அப்படியே முழுகிட்டே இருக்கு. இங்க மேல குழந்தை வேற இருக்கு, தண்ணியில மேல வரவும் அந்த குழந்தை அப்படியே தண்ணியில மிதந்துகிட்டு போயிருது. இங்க இவ கால் வேற மாட்டிக்கிட்டு அவளால வெளியே வர முடியாம துடிக்கிறா. இவ அந்த கத்தி ஒண்ணு வச்சிருந்தால, அந்த கத்தியை வச்சு அந்த பெல்ட் அறுக்குறா. அவளால அறுக்க முடியல. இவ அறுக்கிறதுக்குள்ள கண்டெய்னர் நல்லாவே முழுகிறது. இவளும் தம் பிடிச்சு மூச்செல்லாம் இறுக்கி பிடிச்சுக்கிட்டு அந்த பெல்ட் கொஞ்சம் கொஞ்சமா அறுத்து விட்டு இவ மேல வரா. மேல வந்ததுக்கு அப்புறம் குழந்தைய காணோம். இவளும் நோவா எங்க போயிட்டா, நோவா நோவான்னு அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கா. குழந்தை எந்த பக்கம் அடிச்சுக்கிட்டு போனுச்சுன்னே தெரியல. அந்த நேரத்துல இவ பின்னாடி அந்த திமிங்கலம் வருது. அவ்வளவுதான் போச்சு, அந்த திமிங்கலம் இவளை சாப்பிட போதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது திமிங்கலம் அப்படியே இவளுக்கு முன்னாடி போயிருது. இவளுக்கு ஒரே பயம், குழந்தை வேற எங்க இருக்குன்னு தெரியல. திமிங்கலம் வேற வேகமா முன்னாடி போய்கிட்டு இருக்கு. குழந்தையும் அங்கதான் இருக்கு. அது நல்லா அழகா அமைதியா படுத்திருக்கு. திமிங்கலம் என்ன பண்ணுதுன்னா, அந்த குழந்தை கிட்ட போனதுக்கு அப்புறம் சுவாச குழாய் வழியா தண்ணி எல்லாம் வெளியே வரும்ல, அந்த மாதிரி வெளியே வர தண்ணி எல்லாம் அந்த குழந்தை மேல படவும் குழந்தை அழுக ஆரம்பிக்குது. குழந்தை சத்தம் கேட்டு குழந்தை அங்கதான் இருக்குன்னு சொல்லி வேகமா குழந்தை பக்கத்துல வரா. அந்த திமிங்கலம் பாருங்களேன், குழந்தை இங்கதான் இருக்குன்னு அவளுக்கு காமிச்சு கொடுத்துட்டு அழகா வழி விட்டு போயிருது. இவ போய் அந்த குழந்தைய பிடிச்சுக்கிட்டு அவ்வளவுதான் ஒண்ணு இல்ல, பயப்படாத, அம்மா வந்துட்டு, அழுகாத அப்படின்னு சொல்லி குழந்தைய சமாதானப்படுத்திட்டு, உன்னாலதான் நான் இன்னைக்கு உயிரோடவே இருக்கேன், இல்லன்னா நான் என்னைக்கோ
எப்போ செத்து போயிருப்பேன். உனக்காக மட்டும் தான் நான் இவ்வளவு தூரம் போராடி வந்திருக்கேன். கண்டிப்பா நான் உன்னை காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா அவளுக்கு உடம்புல கொஞ்சம் கூட தெம்பே இல்ல. ரொம்ப டயர்டா இருக்கா. நைட்டு ஃபுல்லா தண்ணியிலே இருக்கா. அவளால கண்ணு முழிச்சு கூட பார்க்க முடியல. அப்படியே விடியுது. காலையில ஆனதும் பறவை எல்லாம் பறக்குது. பறவை பறக்கிறத பார்த்தோன்னே நம்ம கரைக்கு பக்கத்துல வந்துட்டோம், கொஞ்சம் தூரம் தான், சீக்கிரமா போயிடலாம் அப்படின்னு சொல்லி குழந்தைகிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. அப்ப வந்து என்னமோ கடல்ல மிதக்குதுன்னு சொல்லி அந்த இடத்துல பறவைகள் நிறைய பறந்துகிட்டு இருக்கு. அந்த இடத்துல மீன் பிடிக்கிறதுக்காக ஒரு போட் நின்னுகிட்டு இருக்கு. இந்த இடத்துல மீனே கிடைக்கல, நம்ம திரும்ப போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது பறவைகள் இந்த இடத்துல வட்டம் போடுறத பார்த்துட்டு அங்க என்னமோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு போட்டை ஓட்டிட்டு வராங்க. கிட்ட வந்து பாக்குறாங்க, குழந்தை மட்டும்தான் இருக்கு. மியா என்ன ஆனான்னு தெரியல. இவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், எப்படி இந்த கடலுக்குள்ள குழந்தை வந்திருக்கும், வேற யாராவது இருக்காங்களா என்னமோன்னு தெரியலையேன்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கும்போது அப்பதான் கவனிக்கிறாங்க, அந்த கூடையில ஒரு கயிறு மாதிரி கடலுக்குள்ள போகுது. அது என்னன்னு தெரியலையேன்னு கயிறை பிடிச்சி இழுக்கும் போது மியாவோட கையில அந்த கயிறு கட்டி இருக்கு. மியா கொஞ்சம் கொஞ்சமா மேல வர. அவ வந்து சுயநினைவு இல்லாம மயக்கத்துல இருக்கா. அவளை அப்படியே தூக்கி போட்டு அவளுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் சிபிஆர் எல்லாமே பண்ணி அவளை காப்பாத்துறாங்க. கண்ணு முழிச்சதுக்கு அப்புறம் அவ குழந்தைய பார்த்துட்டு நம்ம தப்பிச்சிட்டோம், நம்ம குழந்தைய நம்ம காப்பாத்திட்டோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷத்துல அழுதுகிட்டு இருக்கா. இங்க போட் ஓட்டிட்டு வந்தவர் வந்து எமர்ஜென்சிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நடுக்கடல ஒரு குழந்தையும் தாயும் நாங்க மீட்டு எடுத்திருக்கோம், சிபிஆர் எல்லாம் பண்ணி அவங்கள காப்பாத்திருக்கோம், நீங்க வந்து அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதோட இந்த படமும் முடியுது. படம் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இடத்துல நீங்க மாட்டிருந்தீங்கன்னா நீங்க என்ன மாதிரி போராடி தப்பிச்சிருப்பீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு நல்ல படத்தோட உங்களை மீட் பண்றேன். பாய்.